கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக காலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். இன்று இந்த பாடுபட்ட வாரத்தில் புதன்கிழமை அன்று நாம் இருக்கிறோம். புதனை காண செய்தார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்ற வேளையில் எதிர்காலத்தில் எப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் நடக்கும் என்பதையும் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். அந்த வேளையில் அவர் சொன்னதான காரியங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து பார்க்கின்ற வேளையில் 32, 33 உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விடுகிறார். அவர் பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. நீங்கள் சிதறுண்டு போவீர்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த நேரத்தில் இந்த பாடுகள் மத்தியிலே கடந்து செல்லுகிற வேளையில் அவர்கள் சிதறண்டு போய் அவன் ஓடி போவான், டெசர்ட் பண்ணி விடுவான், என்னை கைவிட்டு விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறாருங்கிறதான உறுதிமொழியை அவர் கொடுக்கிறார். அவர் பாருங்க, அவர் கைவிடப்பட்டவராக இருந்தார். நிற்கதியான நிலையில் எல்லாராலும், தன்னுடைய சொந்த சீஷர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில தான் அந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் என்னை விட்டு ஓடி போவார்கள் என்று. ஆனாலும் கூட கர்த்தர் அந்த நாளிலே அவர் சொன்னதான காரியம், நான் தனியாக இல்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார். அதோடு கூட அவர் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்பட்டு இவைகளையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கடைசியாக சொன்ன காரியங்களிலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. உலகத்திலே நமக்கு எல்லா கஷ்டங்களும், சோதனைகளும், வியாதிகளும், வருத்தங்களும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்லுகிற வேளையிலே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பட் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பி ஆஃப் குட் சியர். அப்படி இருக்கின்ற வேளையில் ஏன் தெரியுமா, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இன்னும் அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கவில்லை. சிலுவை மரணத்தின் மூலமாக கடந்து சென்று பாடுபட்டு அதன் பின் உயிர் தெழுந்த பின்பு தான் இந்த ஜெயிக்கிற காரியம் வருகிறது. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய எதிர்காலத்தை முன்குறித்தே சொல்லி, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், நம்முடைய பிரியமானவர்கள் நம்மை விட்டு கடந்து சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நான் உங்களோடு கூட, நீங்கள் தனியாக இல்லை. உபத்திரவம் வந்தாலும், உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உபத்திரவம் வந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே திடன் கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, கொடுத்த நல்ல ஒரு ஆறுதலான ஆண்டவரே வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் முதலாவது, நீங்கள் தனித்தில்லை, பிதாவோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இவர்களும் தன்னுடைய சீஷர்களும் ஆண்டவரோ அவரோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த, எந்த சூழ்நிலையில், எந்த கஷ்டமான நிலையில் இருந்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.